அவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம்பன் உருவானாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. தென்தில்லை மன்றடில் நாடி போற்றி. டனக்கார முதமானாய் போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் உடையம்மையுடன் அமர்ந்து நனாவுடையார் திருப்படிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடி திசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊடிமடி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த கொள்ளையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பண்டடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழற்காள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவ முனிவர் வாங்கி சருவாய்மை திகழ் பெருநாமச்சி பரவடுகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராது. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்டை எந்திரான் அருள் தரும் பண்ணார்மொழியம்மையுடன் அவர் திருநாவடி பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி கைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி கைகளாலே வணங்கி இந்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பொருள்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி கைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். இருவர்களும் குருவர்களும் கூட்ட நம்முடைய அருளதிசும் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கமாகிய இந்த ஞானப்பொருள்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்ப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சித்தியாரில் முதல் நூற்பா முதல் அதிகரணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். 49 பாடல்கள் வரை நாம் சிந்தித்து அந்த முதல் நூற்பாவை 48 பாடல் வரை சிந்தித்து முதல் நூற்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். இதில் ஒரு தொகுப்புரையாக பார்க்கணும்னா, ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்தரும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். நான் ஈருமாகி அனாதி முற்ற சித்திரு மண்ணினின்றே வலிவித்தரும் என்பது நூற்பாவினுடைய கருத்து. அதில் 3 பகுதியாக 3 அதிகரணங்களாக பிரிக்கிறார். எப்படி முதல் நூற்பாவாகிய சிவஞான போதத்தில் 3 அதிகரணங்கள் உண்டோ அதே போல இதை என்ன செய்கிறாரு 3 அதிகரணமாக பிரிக்கிறார். அதில் முதல் அதிகரணம் இது ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். இதுவரைக்கும் முதல் அதிகரணம். இது நமக்கு 22வது பாட்டிலிருந்து 48வது பாடல் வரை இது முதல் அதிகரணமாக நமக்கு உலகாயதர், அடுத்தது சௌந்தராதிகர், அடுத்தது மாத்துமிகர், அடுத்தது யார் வரா சமணர், மீமாஞ்சகர், சாங்கியர், அடுத்தது தார்க்கியர் ஆகியோரையெல்லாம் மறுத்து மாயாவாதி முதலாக எல்லோரையும் மறுத்து உலகம் தோன்று நின்று ஒடுங்குவது தானே அது தொழிற்படாது. எனவே இதனை ஒடுக்குவதற்கும் தோற்றுவிப்பதற்கும் ஒருவன் வேண்டும், அவன் சங்கார கடவுளே என்று சொல்லி 48 பாடல்
நிறுவி இருக்கிறார். இதுல 22 இருந்து 24 வரைக்கும் 3 பாட்டு யாருக்கு? உலகாயில இருக்கு. சௌத்ராஜருக்கு ஒரு பாட்டு, மாத்திங்கருக்கு ஒரு பாட்டு. 25, 26 2 பேரும் பௌத்தர்கள் தான். சமணருக்கு 27. அடுத்தது மீமாஞ்சகருக்கு 28, 29, 30. மீமாஞ்சகருக்கு 3 பாட்டு. அடுத்தது தாக்கியருக்கு 31, 32, 33, 34, 35, 36ல பாதி. இது யாருக்கு? தாக்கியருக்கு மறுக்கிறார். அடுத்தது சாங்கியர் 36ல பிற்பகுதி. அதுக்கு நான் உனக்கு விடை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 37 என்ன செய்யறாரு? சாங்கியரை மறுக்கிறார். அப்புறம் 38, 39, 40 எல்லாம் என்னது? சுத்தமாயுடைய காரியங்களை சொல்லி 40 நமக்கு வைகரி வாக்கு, 41, 42, 43 அதுதான் என்னது? வாக்குகள். சூக்குமை, வைசக்தி, மத்திமை, வைகரி என்று 4 வாக்கு சொல்லி சுத்தமாயி தானே தொழிற்படாது அதனுடைய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் சொல்லி 48 வரைக்கும் முதல் நூற்பாவை நிறைவு செஞ்சுட்டார். நாமளும் முதல் நூற்பாவை முடிச்சாச்சு அப்படின்னு ஐயா சொல்ற மாதிரி முடிச்சாச்சு. இனி இன்றைய சிந்தனையில நாம் 2வது பகுதி, 2வது அதிகரணத்தை இன்று நாம் தோற்றுவாய் செய்ய இருக்கிறோம். இது தான் ஈருமாகி அனாதி முத்த சுத்துரு மண்ணினின்றே மறுவித்திடும். தான் ஈருமாகி அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே மறுவித்திடும் என்கின்ற அந்த பாடலனுடைய பகுதி தான் நமக்கு இதுல இருந்து 2வது அதிகரணம். இது 49 70 வரைக்கும் 22 பாடல்கள் இந்த 2வது அதிகரணத்தை நமக்கு ரொம்ப விரிவாக நுட்பமாக சொல்லுகிறார். அதுல இப்போ 49, 50, 51 ஆகிய 3 பாடல்கள் மண்ணினின்றே மறுவித்திடும் என்பதை 3 பாடல்ல விரிக்கிறார். நம்ம தான் வீருமாகி அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே மறுவித்திடும். இது 2வது அதிகரணம். இதை 3 பிரிவா பிரிக்கிறார், 3 செய்தியா பிரிக்கிறார். எது? தான் ஈருமாகி என்பது ஒரு பகுதி, அதுக்கு தனியா பாட்டு சொல்ற. அப்புறம் அனாதி முத்த சித்துரு என்பதற்கு ஒரு தனியா பாடல் சொல்ற. அடுத்தது மண்ணினின்றே மறுவித்திடும் என்பதற்கு 3 பாடல். மண்ணினின்றே மறுவித்திடும் என்பதற்கு 3 பாடல்களிலே இந்த கருத்தை நிறுவுகிறார். எது? மண்ணினின்றே மறுவித்திடும் என்பதை 49, 50, 51 ஆகிய 3 பாடல்களில் இந்த கருத்தை நிறுவுகிறார். சரி, நம்ம நேரம் 49 போயிடலாம். 49 பாடல் பாருங்க. மண்ணினில் கடாதியெல்லாம் வருவது புலால நாளே எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன் தானம் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பான் பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் பகர நீ கேள். இது ஒரு தடை விடையாக நமக்கு காட்டுறார். நம்ம சாங்கியரை மறுக்கிற போது சர்க்காரியவாதம் பார்த்தோமா இல்லையா? சர்க்காரியவாதம் என்னது? உள்ளது தோன்றும், இல்லது வாராது. அப்ப உள்ளது தோன்றும் என்பதற்கு நம்ம வழக்கமா சர்க்காரியவாதம் சொன்னா உடனே என்ன வரணும்? 3 காரணம் வரணும் இல்லையா? என்னது? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். ஒரு காரியம் நடக்கணும்னா கட்டாயம் என்ன இருக்கணும்? இந்த 3 காரணம் இருக்கணும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இந்த 3 காரணங்களை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம்? எந்த காரியமா இருந்தாலும் நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும்னா கட்டாயம் இந்த 3 காரணம் இருக்கணும். அப்போ இதுக்கு நம்ம உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு உதாரணம், ஒரே உதாரணம் தான். எப்பவுமே இதுக்கு வேற உதாரணமே கிடையாது. என்னது? மண்ணு, குடம், உயவன், சக்கரம், திரிகை. திரிகைனா சக்கரம் ஒண்ணுதான். தண்டு இதுதான் டெம்ப்ளேட். வேற எந்த உதாரணமும்
சொல்வதில்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தற்காலிகவாதத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் தான். ஏங்க வேற உதாரணம்லாம் சொல்லக்கூடாதா? இப்போ நமக்கெல்லாம் சில சந்தேகம் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அன்னை யார்கிட்ட போனாலும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே, இதெல்லாம் வேற மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லலாம். வேற வேற உதாரணங்கள்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதாவது நாம் சொல்லக்கூடிய உதாரணங்களிலே ஏதாவது ஒரு குற்றம் எழுந்து விட்டால் நாம் சொல்லுகின்ற கருத்து குற்றமாகி போயிடும். எப்பவுமே நீங்கள் நம்ம சித்தாந்தம் படிக்கும்போது ஒரு கருத்தை நல்லா வச்சுக்கணும். ஒருத்தரை மறுக்கிற போது நாம் மறுக்கிறோம். யார்? பரபக்கத்தில் பல பேரை மறுக்கிறோம். மறுக்கிற போது எப்படி மறுப்போம்னு கேட்டிங்கன்னா, கருத்தை மறுக்கிறது இல்லை. எப்படி மறுக்கிறது? அதுக்கு அவன் உதாரணம் சொல்லுவான். இது போலன்னு ஒரு உதாரணம் சொல்லுவான். அந்த உதாரணத்தை மறுத்துட்டீங்கன்னா அந்த கருத்தை மறுத்ததாக போகும். ஒரு உதாரணத்தை மறுத்த என்ன ஆகிடும்? கருத்தை மறுத்ததாக போகும். அப்போ நாம் ஒரு உதாரணம் நம்ம புதுசாக ஒன்று சொல்கிறோம்னு வச்சுங்க, அது எங்கேயாவது என்ன ஆகிடக்கூடாது, சரியாக பொருந்தாமல் போயிட்டா இந்த உதாரணம் தப்புன்னு ஒருத்தர் நிறுவிட்டானா, நீங்கள் சொன்ன உதாரணம் தப்புன்னு நிறுவிட்டா நம்ம சொன்ன கருத்து தப்பாயிட்டு. அதனால கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்லும் போது என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். இல்லைன்னா இது உங்களுக்கு புரியறதுக்கு தாங்க இந்த உதாரணம், இது உதாரணம் கிடையாது, இது உதாரணம் கிடையாதுன்னு சொல்லிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த அனுமான அளவை பார்த்தோமா இல்லையா? அனுமான அளவை பார்க்கிற போது அனுமான அளவுக்கு என்னது? அதுக்கு என்ன இலக்கணம்? அனுமான அளவைன்னு சொன்னா அதுக்கு என்ன இலக்கணம்? அவினாபாவம் பற்றி அப்புறம் முன் கண்ட அனுபவம். அது அவினாபாவம்னா விட்டு நீங்காத தன்மை தான். அது முன் கண்ட அனுபவம். ஒரு அனுமானம் செய்யணும்னா ரெண்டு செய்தி அங்க இருக்கு. என்னது? ஏற்கனவே பார்த்த ஒரு பழக்கம் இருக்கணும், ஏற்கனவே அதை பார்த்திருக்கணும். அப்புறம் ரெண்டும் விட்டு நீங்காத தன்மையாக இருக்கணும். எது? அந்த எதை நீங்க அனுமானிக்கிறீங்களோ அதுவும் அந்த பொருளும் விட்டு நீங்காம இருக்கணும். இப்ப அதுக்கு நாம என்ன உதாரணம் சொல்லுவோம்? மலரும் வாசமும், அப்புறம் நெருப்பும் புகையும். எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்பு உண்டு. இது நம்ம அனுமான அளவுக்கு எப்பவுமே சொல்ற உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நெருப்பு இருந்தா என்ன இருக்கும்? புகை இருக்கும். வகுப்புல சில நேரத்தில் நம்ம ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பைக் நிற்குதுன்னு வச்சுக்கங்க. இவர் உள்ள இருக்கிறாரு, பாரு அவர் வண்டி இருக்குது அப்படின்னு நாம ஒரு அனுமான அளவையில சொல்லலாம். இது அனுமான அளவை தானா? அனுமான அளவை தான். ஆனா இதை வெளியே போய் நாம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இல்ல அவர் வண்டி விட்டுட்டு வெளியே போயிருப்பாரு. புரியுதுங்களா? வண்டியை கொண்டு வந்து சபையில விட்டுட்டு அவர் எங்க போயிருப்பாரு? பஸ் ஏறி வெளியே போயிருப்பாரு. நான் போது ஏங்க வண்டி இருந்தது அப்படின்னா, ஆமாங்க வண்டி விட்டுட்டு நான் போயிட்டேன். இப்ப என்னாச்சு? அளவை போலி. இது என்னாச்சு? அளவை போலி. ஏன்னு கேட்டா, வண்டியும் அவரும் விட்டு நீங்காத தன்மையெல்லாம் கிடையாது. விட்டு நீங்காத தன்மை இல்லை. அவர் வண்டி விட்டுட்டு போவார். அப்ப நீங்க அந்த அனுமானம் என்ன ஆகுது? எல்லா நேரமும் அந்த அனுமானம் சரியா இருக்காது. அப்ப தப்பா நீங்க அனுமானிச்சுட்டு என்ன வச்சுப்போ, அதுக்கு அனுமான போலி. அப்ப நீங்க அனுமானித்தது என்ன போச்சு? அப்ப நீங்க இருந்த நினைச்சங்க, எனக்கு என்ன தெரியாது, வண்டி இருந்தா நான் இருப்பேன்னு அர்த்தமா அப்படின்னு அவர் கேட்பார் இல்லையா? அப்ப அந்த கருத்து என்ன போச்சு? தப்பாயிருச்சா இல்லையா? அதனால அந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம சித்தாந்தத்துல பயன்படுத்தக்கூடிய ஓமைகளை பெரும்பாலும் மாறாம அப்படியே பயன்படுத்துவது சிறப்பு. அப்படி இல்லைங்க, நான் புதுசா லேட்டஸ்டா ஒரு ஓமை சொல்றேன் அப்படின்னா முயற்சி செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி இருக்கணும்? சரியா பொருந்தணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? அது போலி ஆயிடும். அதுக்கு என்ன பொருள்? நம்ம ஒரு 63 கோழி பார்த்தல 63 கோழி இருக்குதுன்னு பார்த்தோம். 63 கோழி பார்க்கல, என்ன பார்த்தோம்? 63 கோழி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் அதுல இதெல்லாம் வரும். என்னது? ஏது போலி, பக்க போலி, ஓமை போலி, இப்படி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இது என்ன போலி ஆயிடும்? அனுமான போலி. அனுமானத்துல ஏது போலி ஆகலாம், பக்கம் போலி ஆகலாம், எல்லாமே அது
குற்றமாகும். போலின்னா என்னது? குற்றம். அதனால எப்பவுமே ஒரே ஓமை எது? மண், குயவன், சக்கரம், திரிகை, குடம். அப்போ மண்ணாகிய காரிய காரணத்திலிருந்து குடமாகிய காரியம் தோன்றும். மண் என்னது? முதல் காரணம். மண்ணு முதல் காரணம். அடுத்தது தண்டு சக்கரமும் துணை காரணம். இறைவன் யாரு? நிமித்த காரணம். குடம் எது? குடம் எது? காரியம். தெரிஞ்ச பதிலே கேள்வி கேட்டா பயமாயிருது. மண்ணு காரணம், குடம் காரியம். இப்ப மண்ணாகிய காரணத்திலிருந்து குடமாகிய காரியம் தோன்றுகின்றது. இது காரணம், அது காரியம். இப்ப இதுல இருந்து அது வருது. இது முதல் காரணம். சக்கரமும் திரிகையும் துணை காரணம். செய்கின்ற குயவனாகிய இறைவன் நிமித்த காரணம். உலகம் என்பது மாயை. மாயை என்பது மண்ணு. திரோதான சக்தியும் வினையும் என்னது? துணை காரணம். சக்கரமும் தண்டும் போல இறைவன் நிமித்த காரணம். காரியம் எது? இங்க மாயையிலிருந்து வரும்போது உலகம். உலகம் புரியுதுங்களா? இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஓமை. சொல்லக்கூடிய ஓமை. அப்ப மண்ணுனா மாயை, சக்கரமும் திரிகைனா வினையும் திரோதான சக்தியும், குயவன் இறைவன். குயவன் இறைவன். குடம் எது? உலகம். இது அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இப்போ இந்த இதை எங்க சொல்லியாச்சு? முதல் நூற்பாலேயே முதல் அதிகரணத்திலேயே அதை சொல்லி இருக்கிறோம். எங்க சொல்லி இருக்கிறோம் தெரியுமா? எங்கேயோ சொல்லி இருக்கிறோம். எங்கேயோ சொல்லி இருக்கிறோம். சரி, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. இது ஏற்கனவே முதல் நூற்பா முதல் அதிகரணத்துல இந்த ஓமைய சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். முதல் நூற்பால இது எங்க வருது அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. எப்போ சொல்றீங்க? சாப்பாட்டுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரியா? சாப்பாட்டுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதமே அந்த உதாரணத்தின் மீது ஒரு தடை. எதுக்கு எவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா? ஒரு உதாரணம் சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது? அதை இன்னொருத்தர் மறுக்கக்கூடாது, சேலஞ்சு பண்ணக்கூடாது. நீங்க சொல்ற உதாரணத்தை இன்னொருத்தர் சேலஞ்சு பண்ணிட்டாருன்னா இது தப்பாய் போயிடும். புரியுதா? இப்போ என்ன செய்யறாங்க? இப்போ இதன் மீது ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க பொய்யவன் சொன்னீங்க, மண்ணு சொன்னீங்க, திரிகை சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. இது மாதிரி தான் இறைவன் என்ன செய்யறான்? நிமித்த காரணனாக இருந்து மாயையில இருந்து உலகமாகிய காரியத்தை செய்கிறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஏற்கனவே சொன்னீங்க. எந்த பாட்டில் சொன்னீங்க? பாட்டு நான் அப்புறமா மதியானத்துக்கு அப்புறம் சொல்றேங்க. சரியா? அப்போ சொன்னீங்க. அப்போ இதன் மீது என்ன ஆகிறது? ஒரு தடை எழுகிறது. இதன் மீது ஒரு தடை. அதான் இந்த பாட்டு. குலால நாளே மண்ணில் கடாதி எல்லாம் வருவது. இப்ப போய் பாட்டை தேடாதீங்க. இங்க பாட்டை கவனிங்க ஐயா. பாட்டை அப்புறம் தேடிக்கலாம். என்ன? குலால நாளே மண்ணில் கடாதி எல்லாம் வருவது. குலால நாள் எது? அந்த மண்ணை செய்யக்கூடிய குயவனால கடம் முதலாகிய குடமெல்லாம் எதிலிருந்து வருகிறது? மண்ணிலிருந்து வருகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க. இறைவன் நிமித்த காரணம்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் சரிதான். ஈசன் தானும் எண்ணிய உலகம் எல்லாம் இயற்றுவன். எண்ணிய உலகம் எல்லாம் இயற்றுவன். எண்ணிய உலகம்னா என்னது? கருதிய உலகம். அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் உலகம். இப்போ குயவன் ஒரு மண்ணை எடுத்த உடனே என்ன நினைக்கிறான்? பானை செய்யணும். எப்படி செய்யலாம்? சின்னதாக செய்யலாமா, பெருசாக செய்யலாமா, இந்த பானை செய்யலாமா, அந்த பானை செய்யலாமா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அவன் என்ன நினைக்கிறானோ அதான் செய்வான். அப்போ அவன் விருப்பத்துக்கு செய்வான். அது இன்னொரு இது இருக்கு. அவன் தன் விருப்பத்துக்கு செஞ்சு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். என்ன செய்வான்? வியாபாரம் பண்ணணும். ஆன் டிமாண்டு. எதை செஞ்சா விற்கும்? பானை விற்கிற இடத்துல போய் சட்டி செஞ்சு உக்காந்துட்டு இருப்பானா? இல்லை சட்டி விற்கிற இடத்துல பானை வச்சுட்டு உக்காந்துருப்பானா? அப்போ அவனுக்கு தெரியுமா இல்லையா இது என்ன சீசனையா? கார்த்திகை மாதம் விளக்கு செய்வோம். கார்த்திகை மாசம்னா விளக்கு செய்வோம். இல்லை இது என்ன மாதம்? இது என்னது? மாசி மாதம் வந்துருச்சு. எல்லாம் தீச்சட்டி எடுப்பாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அந்த தீச்சட்டி செய்யலாம். அப்போ அவனுக்கு எதை செஞ்சால் வியாபாரம் இந்த மாதத்துக்கு இதை செய்யலாம்,
இந்த மாதத்துக்கு இதை செய்யணும் அப்படின்னு என்ன செய்வான். அவன் விருப்பத்துக்கு செஞ்சாலும் அது என்னவா இருக்கும், பயன்பாடு. என்னென்ன எப்பப்போ செய்யணும்னு அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு வரையறை இருக்கா இல்லையா, வரையறை இருக்கா இல்லையா. கார்த்திகை மாதம் முடிச்சுட்டு விளக்கு செஞ்சானே என்ன ஆகும், அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் அதை வச்சுக்கணும், செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான். அப்போ இறைவன் எண்ணிய காரியமெல்லாம் செய்வான், அவன் நினைச்ச மாதிரி தான் உலகத்தை செய்வான். அப்போ அவன் செய்வதற்கு என்ன இருக்கணும், ஒரு டிமாண்ட் இருக்கணுமா இல்லையா, டிமாண்ட் இருக்கணும். புயவன் வந்து ஒரு பொருளை செய்யறான்னா அதுக்கு என்ன இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்கா இல்லையா. அப்ப இறைவன் உலகத்தை படைக்கிறான், அவன் விருப்பத்துக்கு தான் படைக்கிறான், அவன் விருப்பத்துக்கு தான் படைக்கிறான். ஆனா அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு டிமாண்ட் இருக்கணுமா இல்லையா, இருக்கணுமா இல்லையா. எது டிமாண்டு, உயிர்கள் உயிர்கள் செஞ்சிருக்கிற வினை, உயிர்கள் செஞ்சிருக்கிற வினை. இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும். இப்போ ஒரு சிறைச்சாலை இருக்குது, சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலையை எப்படி டிசைன் பண்ணுவாங்க, எந்த கைதி வரான், இது ஆர்டினரி செல்லு. ஆர்டினரி செல்லுனா சும்மா ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு வரவனுக்கு ஒரு செல் வச்சிருப்பாங்க, 10 செல் வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க, அவன்லாம் யாரு, ரொம்ப சென்சிட்டிவ் பயங்கரவாதி. அவனுக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, 4 அடுக்கு, யார் உள்ளே போனாலும் கூட உடச்சிட்டு வெளியே வர முடியாது, யாருமே அவனை போய் சந்திக்க முடியாது. அவனுக்கு தனியாக செல்லு வச்சிருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அவுத்துருவாங்க, சும்மா சுற்றிட்டு இருப்பான், ஜெயிலுக்குள்ளே இருப்பான், அவ்வளோதான். அவனை என்ன பெருசாக கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவனை யாரு, ஒரு பிட்பாய்ட் அடிக்கிறவன், பெட்டி கேஸில் உள்ள வரவனுக்கெல்லாம் 10 பேர் 100 பேர்த்த சேர்த்து ஒரு செல்லுக்கு விடுவான். இதே ரொம்ப சென்சிட்டிவ் கைதியில் என்ன செய்வாங்க, ஒரு செல்லுக்கு ஒரே ஆள் தான், வேற யாரையும் விட மாட்டாங்க. இப்போ இந்த சிறைச்சாலையை டிசைன் பண்ணும்போத எப்படி டிசைன் பண்ணுறாங்க, யார் உள்ளே வராங்க, எவனை உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. உலகத்தை பெருமான் அப்படி தான் படைக்கிறான். இது என்ன உலகம், இங்கே எவன் வரான், சகல வர்க்கத்து ஆன்மா வரான். வரவெல்லாம் யாரு, ஏற்கனவே விண்ணூறு அடுக்கிய பிறகு இத்தனையும் செஞ்சவன் பூரா அவனுக்கு இங்கே டிசைன் பண்ணணும், இந்த உலகத்தை அவனுக்காக இந்த உலகத்தை படைக்கணும். இதே மேலே போனால் வித்யா தத்துவத்தில் அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, பிரளயாகலன். அவன்லாம் யாரு, இந்த பெட்டி கேஸில் உள்ள வரவன். அவன் சும்மா போதினா அவன் ஏதோ ஒரு உலகம் ரொம்பலாம் தப்பு செய்யலை. அவனுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சௌரியமெல்லாம் இருப்பாங்க, சௌரியமெல்லாம் இருக்கும். அப்போ இறைவன் உலகத்தை படைக்கின்றான், உலகத்தை படைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி தான் படைக்கிறான், அவன் நினைச்ச மாதிரி படைக்கிறான். ஆனாலும் அவன் அந்த நினைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கு, ஒரு அளவுகள் எது இருக்கிறது, இந்த உலகத்துல எந்தெந்த உயிர் வந்து தங்க போகுது, அதுக்கு என்னென்ன ஊட்டணும், இதுக்கு நல்வினை ஊட்டணும்னா இதெல்லாம் இருக்கணும், இதுக்கு தீவினை ஊட்டணும்னா இதெல்லாம் இருக்கணும்னு என்ன செய்யறான், அவன் முடிவு பண்றான். பெருமான் முடிவு செய்துதான் உலகத்தை படைக்கிறான், உலகத்தை படைக்கிறான். அப்புறம் உலகத்தை படைச்சிட்டு இந்த உலகத்துக்கு இவனை போடு, இந்த உலகத்துல இவனை போடு. ஏன்னா அது எது அளவுகோல், நம்ம செஞ்சிருக்கிற வினை, வினை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கிற வினையை இதில் கொண்டு போடுவான். ரொம்ப மோசமாக செஞ்சுருந்தா இந்த உலகத்தில் கொண்டு வந்து போடுவான். இன்னும் மோசமாக இருந்தால் கொண்டு நரகத்தில் போடுவான். அதுலேயும் நரகம் இருக்கா இல்லையா, அதில் எல்லாம் கொண்டு போய் போடுவான். அப்போது எண்ணிய உலகம் எல்லாம் என்ன செய்வாங்க, இங்கு ஈசன் எண்ணிய உலகமெல்லாம் இயற்றுவன் அப்படின்னு சொன்னையே. இந்த கேள்வி இதெல்லாம் யார் கேட்குறான்னு கேட்டால் பௌத்தர் கேட்குறாங்க. பௌத்தர்கள் நம்ம பார்த்து கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, குலாளன் மாதிரி உலகத்தை பெருமான் மாயையிலிருந்து படைக்கிறான்னு சொன்னீங்களே, இந்த பார்த்தா இங்கே ஒரு குலாளன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஒரு பானையை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் எங்கே நின்று பண்ணிட்டு இருக்கிறான், பானை எங்கே நின்று பண்ணுவான், மண்ணு மேலே நின்று பண்ணுவான். மண்ணு மேலே நின்று மண்ணை கொண்டு மண்ணாலான குடத்தை வணைகிறான். உயவன் என்ன செய்கிறான், மண் மேலே நின்று கொண்டு மண்ணை கொண்டு மண்ணாலான குடத்தை வணைகிறான். இதானே நீங்கள் சொன்னீங்க, சரியா? ஆமாம், சரிங்க. அப்போ உங்கள் பெருமான் எங்கே நின்று பண்ணுவான், எங்கே நின்று பண்ணுவான், மாயையில் நின்று பண்ணுவானா, மாயை விட்டு நின்று பண்ணுவானா? அவன் செய்யணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆதாரம் உண்டா இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன உதாரணத்தில் ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம், குயவனுக்கு ஆதாரம் எது, மண். ஆதாரம் என்பது தாங்குவது. அப்போ அவனை தாங்கி எது கொண்டு தாங்கி கொண்டு இருக்கிறது, மண் தாங்கி கொண்டு இருக்கிறது, மண் தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ முதல்வனை தாங்குவது எது, முதல்வனை தாங்குவது எது? ஏன்
மாயிலிருந்து பண்ணுவானுங்க, மாயிலிருந்து பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க அவன் நிராதாரம்னு சொன்னீங்க. அவன் என்ன சொன்னீங்க? நிராதாரன் என்று சொல்லிட்டு இப்போ ஆதாரத்திலிருந்து பண்ணுவான்னு சொல்றீங்களே. எவ்வளவு நுட்பமான கேள்வி போல. இந்த கேள்வி நமக்கு பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. சித்தாந்தத்துல ஏதோ அப்படி போற போக்குல உனக்கு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னதை வச்சுதான் இந்த கேள்வி எடுக்கிறது. இறைவன் நிராதாரன் என்று சொன்னீங்களே, இப்ப அவனுக்கு என்ன இருக்குது? ஆதாரம் இருக்கு. எது ஆதாரம்? முதல் காரணம் தான் ஆதாரம். எங்கே நின்று பண்ணுவது? இங்கு கண்ணு காரியங்கள் காரணமதில் காண்பான், காரணமதில் காண்பான் என்று சொன்னால் எங்கே நின்று பண்ணுவது? எங்கே நின்று பண்ணுவது அப்படின்னு கேட்கலாம். எங்கிருந்தியா பண்ணுவான்? எங்கிருந்து பண்ணுவான் என்று சொன்னால் பகர நீ கேள். நல்ல கேள்வி கேட்டேன், பரவாயில்ல. நான் சொன்னதை நீ என்ன செஞ்சிருக்கிற? நல்லா கவனிச்சிருக்கிற. ஏன்னா சொல்றதை கவனிச்சாதான் சந்தேகமே வரும். கவனிக்கலன்னா சந்தேகமே வராது. இப்போ பௌத்தன் என்ன செஞ்சிருக்கிறான்? நல்லா கவனிச்சிருக்கிறான். இவர் என்னப்பா, என்ன நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு இடக்கு மடக்கமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் எங்கேயா தப்பு பண்ணாமையா போயிடுவாரு அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? நம்ம பேசிக்கிற ஒவ்வொரு சொல்லையும் கவனிச்சு அவன் கேட்கறான். அதனால சொல்றாரு என்னது? பகர நீ கேள் என்றிடில் என்று நீ இந்த தடையை தொடுப்பாய். ஆனால் தடை தொடுப்பது யாரு? பௌத்தர். என்று நீ என்னுடைய கருத்தின் மீது தடை எழுப்புவாயானால் நீ பகர கேள், நீ நான் அதற்கு விடை கூறுகிறேன். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன்? விடையை கூறுகிறேன் என்று சொல்லி அதற்கு விடை எங்க சொல்றாரு? அடுத்த பாட்டில் சொல்றாரு. இவங்க தடை மட்டும்தான் இருக்கு, விடை இல்லை. தடை புரியுதா இல்லையா? தடை சரி. முனிவர் உரை பாருங்க, முனிவருடைய பொழிப்புரை. ஏன்னா இது நான் இப்போ சொன்னது தான். இவருது சுப்பிரமணிய தேசிகர் இப்போ நான் சொன்னது தான். பொழிப்புரை பாருங்க. இங்கனம் அகிலமெல்லாம் ஆரியன் குலாளன் போல் நின்று ஆக்குவான் என்னில். இங்கனம் அகிலமெல்லாம் ஆரியன் குலாளன் போல் நின்று ஆக்குவன் என் ஆயின். ஆக்குவன் ஆயின். அப்போ நம்ம சொன்னதான் அந்த கதையை பூரா வருவிச்சுக்கணும் இங்க. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. புரியுதா? குலாளன் சொன்ன உடனே என்ன வந்துடணும்? எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். எங்க பாட்டில் மற்றதை சக்கரத்தை காணா, தண்டை காணா, குண்டாவை காணா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. அதனால அகிலமெல்லாம் ஆரியன். ஆரியனை யாரு? இறைவன், தலைவன். குலாளன் போல் நின்று ஆக்குவன். குலாளன் போல் நின்று ஆக்குவன். குலாளன் எப்படி முதல் காரணத்தை கொண்டு துணை காரணங்களை எல்லாம் கொண்டு செய்வான கதைகளை பூரா சொல்லி ஆக்குவான்னு நீங்க சொன்னீங்க. எந்த பாட்டில் சொன்னீங்க? மதியானம் சொல்றேங்க. எந்த பாட்டில் சொன்னது? மதியானம் சொல்றேங்க. அப்படிதானே? எவ்வளவு முக்கியம் பார்க்கணும். ஒரு பாட்டு நம்ம அப்படியே கடந்து போறதுக்கு இல்லை. புரியுதுங்களா? அந்த தெரிஞ்சாதான் இங்க பொருள் விளக்கம். இல்லைன்னா இந்த பாட்டு புரியாது. படிப்போம், பாட்டு புரியாது. தடை என்னன்னு தெரிஞ்சாதான் விடை தெரியும் இல்லையா? சரி. குலாளன் கடாதி காரியங்கள் எல்லாம் அவற்றிற்கு காரணமாகிய அந்நிலத்தில் நின்று செய்ய கண்டோமே. முதல் காரணத்துல நின்று தான் என்ன செய்யறான்? நிலத்துல நின்று மண்ணை கொண்டு குடத்தை செய்யறத பாக்குறமா இல்லையா? பாக்குறேன். நீங்க அதான உதாரணமா சொன்னீங்க. ஆமாயா, அதாயா சொன்னேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரிதான் அப்படின்னு நான் இப்ப பார்த்தா எங்க நிக்கிறான்? மண்ணு மேல நிக்கிறான். மண்ணு மேல நிக்கிறான். அப்ப நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆரியன் யாங்கனம் நின்று செய்வன். யாங்கனம்னா இது எங்க நின்று செய்வான்? எப்படி செய்வான்? எப்படி செய்வான்? அதுதான் மாயன்னு சொல்லி நம்ம மாயில நின்று செய்வானோ? மாயில நின்று செய்வானோ? மண்ணில் கடாதி எல்லாம் வருவது குலாளனாலே எண்ணிய உலகமெல்லாம் இயற்றுவன் ஈசன்தான் என்றது அனுவாதம். அனுவாதம் என்னது? ஏற்கனவே சொன்ன கருத்தை மீண்டும் வலியுறுத்தல். மீண்டும் வலியுறுத்தல். எங்க சொன்னோம்? முன்னாடி ஒரு பாட்டில் சொன்னோம். அதனால இது என்னது? அனுவாதம் அப்படின்னு என்ன செய்யணும்? இதை அந்த பாட்டை சொல்லிக்கணும். இங்க அந்த பாட்டை ஏற்கனவே சொன்ன பாட்டை சொல்லி அதனுடைய தொடர்ச்சி. எனவே அனுவாதம். ஆயினும் என்பது சொல்லெச்சம். ஆயினும் என்பது
சொல்லச்சம். ஆயினும் எங்க இருக்கு பாட்டில்? பாட்டில் எங்க இருக்கு? இருக்காது. சொல் எச்சம் இருக்கா இல்லையா? சொல் எச்சம்னா என்னது? இல்ல, நீ வருவிச்சுக்கணும். எச்சம்னா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சொல் எச்சம். சொல் எச்சம்னா அது இல்லை. ஆயினும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? வருவிச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் சொல்லெச்சம். அதுக்கு பேர் தான் சொல்லெச்சம். அது எங்க வருது? ஏற்றுவன் அப்படின்னு இருக்கா இல்லையா? ஏற்றுவன் ஆயினும் அப்படின்னு அங்க வருவிச்சுக்கணும். ஏற்றுவன்கிற இடத்துல ஆயினும் என்ற சொல்ல வருவிச்சுக்கணும். வருவிச்சிங்கன்னா இப்ப பாட்டை படிச்சு பாருங்க. ஏற்றுவன் ஆயினும் எங்கே நின்று பண்ணுவன். புரியுதுங்களா? அப்ப அந்த ஆயினும் என்பதை செய்யணும், வருவிச்சு பொருள் செய்யணும். வருவிச்சு பொருள் செய்யணும். அதுக்குதான் அங்க ஆயினும் என்பது சொல்லெச்சம் அப்படின்னு போட்டாச்சு. சரி, காரணம் என்பது நிலம் என்னும் துணையாய் நின்றது. இங்க காரணம் என்பது என்னது? நிலம். காரணம் அதனில் காண்பான். காரணம் அதனில் காண்பான் பாட்டிருக்கா இல்லையா? அப்ப காரணம் என்பது என்ன காரணம்? முதல் காரணம். இங்க முதல் காரணம் எது? நிலம். அந்த காரணம் என்ற சொல்லு இந்த பாட்டுல நிலம் என்று பொருள் தருகிறது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வகையா ஒரு சொல்லுக்கு பொருள் செய்யணும். ஒரே சொல்ல எடுத்துட்டு போய் எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி பொருள் செய்யக்கூடாது. அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி பொருள் செய்யணும். இந்த இடத்துல காரணம் என்பதற்கு என்ன பொருள்? நிலம்னு பொருள். இந்த பாட்டுல நிலம் என்பது பொருள். காரணம் என்றது நிலம் என்னும் துணையாய் நின்றது. காண்டல். காண்டல் அதுக்கு என்னது? செய்தல். காண்டல் என்பதற்கு செய்தல் என்று பொருள் செய்யணும். காண்டல் எங்க வருது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாட்டுல எங்கம்மா வருது? இந்த பாட்டுல காண்பன் இருக்கா இல்லையா? காரணம் அதனில் காண்பன். காரணம் அதனில் காண்பன். காண்பன் என்னது? காரணத்துல செய்வான்னு பொருள். காரணம் இது மண்ணு. மண் என்பது காரணம். காண்பன் என்பது செய்வான். குடத்தை மண்ணில் செய்வாங்க. குடத்தை மண்ணில் செய்வான். குடத்தை மண்ணில் செய்வான். காரணம் அதனில் காண்பன் அப்படின்னா முதல் காரணமாகிய மண்ணில் இருந்து காரியமாகிய குடத்தை செய்வான். அதான் பொருள். புரியுதுங்களா? காண்பன்னா அவன் குடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்லை, குடால குடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக போயாம பேரு. குடத்தை பார்க்குறவன் யாரு? நம்ம தான். குடத்தை அவன் செய்யறவன். புரியுதுங்களா? அப்ப காண்பன் என்பது இங்க என்ன பொருள்? பார்க்கறது பொருள் இல்லை, செய்யறது தான் பொருள். சரியா? இதுல செய்வான், மண்ணில் செய்வான். காரணம் அதனில் காண்பன். மண்ணில் குடத்தை செய்வான் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும். அதெல்லாம் அதனால காண்டல் என்பது செய்தல். நின்று என்பது மேலும் கூட்டப்பட்டது. நின்று என்பது மேலும் கூட்டப்பட்டது. எதுல? காரணம் அதனில் நின்று செய்வன். மண்ணில் நின்று குடத்தை செய்வான். மண்ணில் நின்று குடத்தை செய்வான். அப்ப நின்று என்பது அங்க இல்லை, அதை கூட்டிக்கணும். நின்று செய்வன். காரணம் அதனில் நின்று செய்வன். எதை செய்வான்? குடத்தை செய்வன். குடத்தையும் நீங்க வருவிச்சுக்கணும். குடத்தையும் வருவிச்சுக்கணும். சரியா? அப்ப என்னது? முதல்ல அந்த பாட்டுல என்னென்ன செய்தி வருதோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்த கருத்தை பூரா எங்க கொண்டு வரணும்? பாட்டில் கொண்டு வரணும். இல்லாததை கொண்டு வந்து பொருள் செஞ்சுக்கணும். அதுக்கு இலக்கணம் சொல்லணும். பொருள் செஞ்சா அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு இலக்கணம் சொல்லணும். இது 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 இதுன்னு ஒரு இலக்கணம் சொல்லணும். நம்ம சௌகரியத்துக்கு பொருள் செஞ்சுட்டு போறதில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? இலக்கண விதி இருக்கணும். இலக்கண விதி இருக்கணும். அதனால இங்க சொல்றாரு, காண்டல் என்பது செய்தல், நின்று என்பது மேலும் கூட்டப்பட்டது. இது வினா. இது வினா. இது என்னது? தடை. அவன் நம்ம பார்த்து கேட்கிற கேள்வி. யாரு கேட்கிறா? பௌத்தன் கேட்கிறான். இதற்கு பிறரெல்லாம் கூறியது கூறல் என்னும் வலுபட உரைத்தார். இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கூறியது கூறல்னு சொல்லக்கூடாது. கூறியது கூறல்னு சொல்லக்கூடாது. கூறியது கூறல்னு சொன்னாது என்னது? குற்றம். கூறியது கூறல் சொன்னாது என்னது? குற்றம். அப்ப இதை எப்படி சொல்லணும்?
அனுவாதம். ஏன்னா அனுவாதம் சொன்னா வலியுறுத்துறது, கூறியது கூறல்னா குற்றம். ஏங்க ரெண்டு ஒன்று தானே, ரெண்டு ஒன்றா இல்லையா? சொன்னதை ரெண்டாவது தடவை சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை ரெண்டாவது தடவை திருப்பி சொல்கிறேன், புரியுதா? நீங்கள் அதைத்தாங்க எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா இருக்கட்டும். இப்போ என்ன கேள்வின்னு கேட்டால், ஒரு செய்தியை சொல்லியாச்சு, ஒரு செய்தியை சொல்லியாச்சு, அதே செய்தியை திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறது, சொன்னதை திரும்ப சொல்கிறது. சொன்னதை திரும்பி சொன்னால் அது என்னது? கூறியது கூறல் குற்றம்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னதை திருப்பி சொன்னால் அதுக்கு அனுவாதம். அதுக்கு என்ன பேர்? அனுவாதம். அப்போ எங்கே அனுவாதமாக வரும், எங்கே கூறியது கூறல்னு வரும்? சொல்லுங்க. ரெண்டும் ஒன்று தான். சொன்ன ஒரு செய்தியை சொல்லிட்டு அதே செய்தியை திருப்பி சொல்கிறோம், திருப்பி சொல்கிறோம். ஒரு இடத்துல அது என்னவாகுது? கூறியது கூறல் குற்றம், கூறியது கூறல் குற்றம். இன்னொரு இடத்துல அனுவாதம், அனுவாதம். இப்போ எங்க அனுவாதம் வரும், எங்க கூறியது கூறல் வரும்? நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். நமக்கு தேவைப்பட்டா அனுவாதம் சொல்லிக்குவோம், இல்லையா கூறியது கூறல்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கா இல்லையா? என்ன காரணம்? எங்கு அனுவாதம், எங்கு கூறியது கூறல்? ஒரு இடத்துல அது வலியுறுத்தும் பொருட்டு வந்தா அது அனுவாதம். அது மக்கள் தான் தெரியாது. சொல்லி மீண்டும் மறுமுறை சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் சொல்லிட்டு அது குற்றம். அதுதான் கேள்வியே, கேள்வியே ரெண்டாவது. அதாவது அது ஆசிரியர் பாடம் நடந்தும் போது ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்றாரு. அது கூறியது கூறலும் கிடையாது, அனுவாதமும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அது பாடம் நடத்தும் போது ஒரு செய்தி 10 தடவை சொல்லித்தான் ஆகணும். அது வேற. ஒரு கருத்தை வலியுறுத்துகிற போது, ஒரு கருத்தை வலியுறுத்தும் போது ஒரு இடத்துல அனுவாதமா வரும், ஒரு இடத்துல கூறியது கூறலா வரும். எங்க அனுவாதமா வரும்னா அதன் தொடர்ச்சியாய் வருகிற செய்திக்கு இது தேவையா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ நான் ஒரு செய்தி சொல்ல வரும்போது அது சொல்லிட்டு சொன்னாதான் இது தொடர்ச்சி. புரியுதா இல்லையா? இப்போ அங்கே சொன்னதை சொல்லி பிறகு என்ன செய்யறது? அதை வலியுறுத்துறது, அது சம்பந்தமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுங்க. அண்ணன் ஏற்கனவே சொன்னாரு, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஒன்று சொல்லியிருப்பார். இவர் என்ன செய்யறாரு? அதை தொடர்ச்சியா இவர் சில செய்தி, அது சம்பந்தமா சில செய்தியை சொல்லுவார். அப்ப என்ன சொல்லுவாரு? அண்ணன் பேசும்போது சொன்னாரு, நான் என்ன சொல்றேன்னா. இப்போ அவர் சொன்னதை இவர் திரும்பி சொல்றாரா இல்லையா? இதுக்கு என்ன பேரு? அனுவாதம்னு பேரு. ஏன்னா அவர் சொன்னதை தொடர்ச்சியா இவர் என்ன செய்யறாரு? போறாரு. அவர் இது சொல்ற கருத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் சொன்னதையே இவர் திருப்பி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ரெண்டாவது சொல்ற செய்திக்கும் அவர் சொன்ன செய்தி இவர் சொல்றாரா இல்லையா? அதுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கூறியது கூறலாம். புரியுதா இல்லைங்களா? இங்க எங்க வரும்னு தெரியணும். எல்லாம் ஒரே மாதிரி நம்ம பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். அப்ப எந்த இடத்துல அனுவாதம், எந்த இடத்துல கூறியது கூறல் என்பது நமக்கு தெரியணும். சரியா? இங்கே சொல்றது என்னது? அனுவாதம். ஏன்னா தடை அதுதான். அவன் கேள்வியே என்ன செய்யறான்? நீ சொன்ன அந்த பாட்டில் சொல்லி இருக்கிற, இப்போ அதன் மீது ஒரு தடை, அதன் மீது ஒரு தடை சொல்வதனால இது என்னது? அனுவாதம். இது அனுவாதம். அதனால இது என்னன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சில பேர் உரை எழுதி வச்சிருக்கிறான். அப்படி சில பேர் உரையில இது என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூறியது கூறல், கூறியது கூறல் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குற்றம்னு எழுதியிருக்க மாட்டாங்க, குற்றம்னு எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த உரை என்னன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ யாரோ உரையில இருக்கும், பெரும்பாலும் இந்த 60 உரையில தான் இருக்கும். முனிவர் பெரும்பாலும் 60 உரையை தான் இந்த மாதிரி சுட்டி காட்டுவார். அதனால யாராவது உரையில இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா அங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா மீண்டும் இந்த கருத்தையே எழுதியிருப்பாங்க. எந்த கருத்தை? அந்த குலாலனால மண் குயவன் இதெல்லாம் செய்யறாங்கன்னு அந்த கருத்தையே, சர்க்காரியவாதத்தையே இதுக்கு பொருளை எழுதிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இங்க கேள்வியே எழுத மாட்டாங்க, கேள்வியை எழுத மாட்டாங்க. அப்படி எழுதல என்ன போச்சு? அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சியா. அந்த பாட்டில் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்னா அது என்ன ஆயிரும்? கூறியது கூறலாகும் என்று சொல்லி வலுபட உரைத்தார். எனவே அதெல்லாம் பொருள் இல்லை, அதெல்லாம் பொருள் இல்லை என்று நீக்குக.
சரி, 50வது பாட்டு பாருங்க. சீலமோ உலகம் போல தெரிப்ப அரிது அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. ஞாலம் ஆயினும் கூற நீ கேள், ஞாலம் ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்நீ நிலை செயல் கடவுட்கண்ணே. இப்போ அவன் எழுப்பிய தடைக்கு விடை சொல்றார். எழுப்பிய தடைக்கு விடை சொல்கிறார். சீலமோ உலகம் போல தெரிப்ப அரிது. இப்போ இந்த உலகம் இருக்கா இல்லையா, இறைவனால் செய்யப்பட்ட உலகம், இந்த உலகத்தின் பெருமையே உன்னால் அறிய முடியாது. உலகத்தின் பெருமையே என்ன செய்ய முடியாது, அறிய முடியும். உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் நீ அறிஞ்சிட்டியா? உலகம் எப்படிப்பட்ட தன்மையுடையது அறிஞ்சிட்டியா? எதுவுமே உன்னால் சொல்ல முடியாது. உலகத்தின் பெருமையையே உன்னால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, அறிய முடியாது. அப்படி இருக்கும் போத உலகத்தை செஞ்ச இறைவனை உன்னால் அறிய முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இந்த உன்னால் அறிய முடியாத ஒரு பொருளை ஒருவன் செய்திருக்கிறான் என்று சொன்னார். அவன் அறிவை உன்னால் எப்படி அடை போட முடியும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு மேதை இருக்கிறார், ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார். அவர் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி நம்மகிட்ட வந்து காட்டுறார். நமக்கு என்ன தெரியல, அந்த பொருளே நமக்கு புரியப்படலை. அவர் சொல்ல வரதே நமக்கு என்ன ஆகல, புரியல. அவர் சொல்ல வர இந்த பொருளின் தன்மையை நம்ம என்ன செய்ய முடியல, இதை ஹேண்டில் பண்ண தெரியல. இந்த பொருளை வச்சுக்கிட்டியாப்பா, இதை வச்சுட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஊற்றி ஊற்றி பார்க்குறோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே நமக்கு தெரியல. எது அவர் கண்டுபிடிச்ச பொருளையே நம்மளால் கையாள தெரியலன்னா கண்டுபிடிச்ச ஒரு அறிவை நம்மளால் அறிய முடியுமா? முடியாது. ஏன்னா இதை விட அவர் எப்படி இருப்பாரு, மிகப்பெரிய அறிவுடையவராக இருப்பாரா இல்லையா? அப்போ இந்த உலகத்தை சொல்லுகிற போது இது உன்னை இதனுடைய சீலத்தை உன்னால் அறிய முடியாது. உலகத்தின் பெருமையை உன்னால் அறிய வரையறையே செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற பரப்பை அளக்க முடியுமா? அளக்க முடியாது. உலகத்தின் பரப்பை அளக்க முடியாது. அதில் பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பஞ்சபூதத்தை ஏதாவது உன்னால் இவ்வளவுதான் அவ்வளோதான் ஏதாவது வரையறை செய்ய முடியுமா? இல்லை அந்த பஞ்சபூத கலப்பில் தோன்றி இருக்கிற கடல் இருக்கிறது, கடலில் என்னென்ன இருக்குதுனாலும் கண்டுபிடிக்க முடியுமா? இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிலத்தில் ஏதாவது இருக்குது, எனக்கு ஒரு மலையை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய காட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா? அது எதுவுமே தெரியாது. எதுவுமே நம்ம அறிவுக்கு எட்டாது. உலகத்தின் பெருமை நம்ம அறிவுக்கு எட்டாது. அதனால தான் சொல்லுகிற போது என்ன செய்யறாங்க பெரியவங்க, அவை பிராட்டி சொல்றாரா இல்லையா, ஊனம் பெரிது, பெரிய பாண்ட பெரிது பெரிது அப்படின்னு பட்டியல் போடும்போது முதல்ல எதில் ஆரம்பிக்கிறாங்க, ஊனம் பெரிது. ஏன்னா அதே நம்மளால் அறிய முடியாது. அப்படி இருக்கும் போது சீலமோ உலகம் போல தெரிப்ப அரிது. உலகம் போல உலகத்தை அறிய முடியாது. அது போல யாருடைய சீலத்தை அறிய முடியாது, இறைவனுடைய சீலத்தை அறிய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை படைத்தவன் யாரு, பெருமான் தான், பெருமான் தான். எனவே அவனுடைய பெருமையை உன்னால அறிவு சொன்னாலும் முடியாதியா, சொல்ல முடியாது. அவன் யாரு, வாக்கு மனாதீத கோஷம். அவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரை, பார்ப்பரிய பரம்பரை. எதை கேட்டாலும் இப்படி ஒன்று சொல்லியிருக்க. எது இறைவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வீட்ல அப்படி செய்வோம். என்னது, குழந்தை நோய் நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்வோம், உனக்கு புரியாது பேச போகிறேன். ஏன்னா பதில் நம்மளால் சொல்ல முடியல, என்ன செஞ்சிடுறது, பேச உனக்கு சொன்னா புரியாது. என்னது ஈஸியான வேலை, என்னது சொன்னா உனக்கு புரியாது. ஏன்னா நமக்கு சொல்ல தெரியாது. அதனால என்ன செய்வோம், பேச அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தர்க்கத்தில் சொன்னால் அது என்ன ஆயிடும், குற்றமாயிடும், குற்றமாயிடும். எதை கேட்டாலும் வாக்கு பண்ணாது இது கோசறேன், வாக்கு பண்ணாது இது கோசறேன்னா அப்படி என்னையாது அப்படின்னு ஆயிடுதா இல்லையா? அதனால சொல்ல முடியாதியா, இருந்தாலும் நீ அதை ஒத்துக்க மாட்டேன், அதை ஒத்துக்க மாட்டேன். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா உனக்கு பதிஞானத்தில் இருக்கும்போது தான் அவன் எட்டாதவன் உனக்கு தெரியும். இப்போ நீ எந்த ஞானத்தில் இருக்கிற, பாச ஞானத்தில் இருக்கிற. பாச ஞானத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பதிஞானத்தால் தான் அவன் அறிய முடியும்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லுமா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லு. ஏன்னா அறிய முடியாதவன் இல்பொருள், அறிய முடியாதவன் இல்பொருள் அப்படின்றான். அதனால ஆயினும் நான் உனக்கு சொல்லுகிறேன். எப்படி, நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை, நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. ஏன்னா உலகத்தையே உன்னால் அறிய முடியல. இந்த உலகத்தை படைக்கிற போது அவன் எங்க நின்று பண்ணனான்னு சொன்னா உனக்கு புரிவா போகுது.
உனக்கு புரியாது. இருந்தாலும் நான் உனக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே புரியாத செய்தியை புரிய வைப்பது எது? உதாரணம் தான். உதாரணத்தை தான் புரிய வைக்க முடியும். உதாரணம் சொன்னால் கருத்தை நீங்கள் வாங்கிக்கணும். உதாரணமே புரியல என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அதனால் உனக்கு நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. அவன் நிற்கக்கூடிய நிலைமையை சொன்னால் உனக்கு அறியக்கூடிய தன்மை உனக்கு இல்லை. ஆயினும் கூற நீ கேள். ஆனாலும் பரவாயில்ல, நீ கேள்வி கேட்டுட்ட. அந்த கேள்விக்கு நான் என்ன செய்யணும்? பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பதில் சொல்லனா நான் தோற்றுருவேன். என்னுடைய கருத்து தடையாக போயிடும். அதனால் என்ன செய்கிறேன்? உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். உன்னால் அறிய முடியாத பொருள் உலகத்தில் இருக்குது தெரியுமா? நீ உலகத்தில் நீ என்ன சொல்லுவ? அறிய முடியாத பொருள் உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு நீ கேட்ப. உனக்கு அறிய முடியாத பொருள் உலகத்தில் உண்டு. உலகத்தில் உண்டு. ஏன்னா இவன் கேள்வி கேட்டவன் யாரு? பௌத்தன். அவன் எதை ஏற்றுக்கொள்கிறான்? காலத்தை ஏற்றுக்கொள்கிறான். காலத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஏற்றுக்கிறத வச்சு தான் நீங்கள் அவனை மறுக்கணும். அவன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அதை வச்சு தான் மறுக்கணும். அவன் என்ன சொல்ல? ஞானம் ஏழினையும் தந்து நிறுத்தி நாசம் பண்ணும் காலமே போல. காலமே போல என்ன கேள்வினா, காலம் என்பது அவன் யாருங்க? கணபங்கவாதி. அவன் யாரு? கணபங்கவாதி. கணபங்கவாதின்னு சொன்னா என்ன செய்யறான்? கருத்து என்னது? ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் அழியும். இதுதான் கணபங்கவாதம். உலகம் என்பது இல்பொருள். யார் சொல்றது? பௌத்தர்ல யார் சொல்றாங்க? பௌத்தர் சொல்றாங்க. பௌத்தர்ல யார் சொல்றாங்க? மாத்துமிகர். உலகம் இல்பொருள் சொல்றவங்க யாரு? மாத்துமிகரா? மாத்துமிகர் தானா? யாரு லாக் பண்றீங்க? இல்பொருள் சொல்றவங்க யாரு? தான் இருக்கணும். சௌந்தராதிகரா தான் இருக்கணும். அப்படியா? சரிதானம்மா? கேட்கும் போதே சரியா சொன்னவ கூட சரியா இல்லையா? சௌந்தராதிகர் தான். இல்பொருளில் உலகம் தோன்றும் என்பது சௌந்தராதிகர் கருத்து. அவங்க தான் என்ன செய்யற? கணபங்கவாதம் சொல்றாங்க. கணபங்கவாதம்னாவே சௌந்தராதிகர் தான். கணபங்கவாதம் சொன்னாவே சௌந்தராதிகர் தான். சரிங்களா? அப்போ இல்பொருளாகிய அதிலிருந்து உலகம் கணத்துல தோன்றி கணத்துல நின்று கணத்துல அழிஞ்சிடும். கணத்துல தோன்றி கணத்துல நின்று கணத்துல அழிஞ்சிடும். அதுதான் கணபங்கவாதம்னு சொல்றோம். இது எது செய்யும்? காலம் செய்யும். காலம் செய்யும். சரியா? காலம் இதெல்லாம் செய்யுமே. காலத்தை யார் யார் செய்வா? காலத்தை யார் செய்வா? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அது காலமே கடவுளாக கொண்டனம் இல்லையா? இப்போ இந்த காலம் எல்லாவற்றையும் தோற்றி நின்று ஒடுக்கும். ஆனா இதற்கு என்ன கிடையாது? தோற்றமோ ஒடுக்கமோ இல்லை. அப்படிங்கிறது யாருடைய கருத்து? சௌந்தராதிகர் கருத்து. பௌத்தருடைய கருத்து. பௌத்தருடைய கருத்து. அது மாதிரி தாயா கடவுளும். அவன் தான் ஆதாரமாயிருந்து எல்லாத்தையும் தோற்றுவிப்பான், எல்லாத்தையும் நிறுத்துவான், எல்லாத்தையும் ஒடுக்குவான். ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? அவருக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அவருக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அவன் எதுல நின்று பண்ணுவான்னு கேட்கக்கூடாது. அவன் எது போல? காலம் போல. அவன் யாரு? காலம் போல. ஏன்னா காலம்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு மேல காலத்துக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி அவன்கிட்ட கிடையாது. ஏன்னா அவன் சமயம் அதை ஏத்துக்குது. அவன் சமயம் அதை ஏற்றுக்கொள்கிறது. எனவே இறைவன் யாரு? காலம் போல நிராதாரன். அவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருப்பான். அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று சொல்றான். இது யாருக்குரிய மறுப்பு? சௌந்தராதிகருக்குரிய மறுப்பு. ஆனா இங்கே நம்ம சைவ சித்தாந்தத்துல இந்த இடத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உலகத்தை எங்க நின்று பண்றான்? இது அவனோட மறுப்பு முடிஞ்சிருச்சு. நீ பரபக்கத்துக்கு போகாதீங்க, சுபக்கத்துக்கு வாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இறைவன் உலகத்தை தோற்றுவிக்கிற போது எப்படி தோற்றுவிக்கிறான்? போன வகுப்புல தான் நடத்தணும். எல்லாம் பெரிய பட்டியெல்லாம் போட்டு மேலே இருந்து
பரசிவம், ஆதிசிவம். பொதுவாக நோக்குனாரு, சிறப்பாக நோக்குனாரு, ஞானத்தால் நோக்குனாரு, கிரியால் நோக்குனாரு, பார்த்தோமா இல்லையா? அப்போ இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நிராதாரணமாக இருந்து ஞான சக்தியை கொண்டு சுத்தமாயே நோக்குகிறான். அப்படி சுத்தமாயை நோக்குகிற போது நாதம் என்ற ஒரு தத்துவம் தோன்றுகிறது. பிறகு என்ன செய்யறான்? அங்கிருந்து கீழே இறங்கி எதுக்கு வரான்? நாத தத்துவத்துல வந்து நிலைக்கலனாக கொள்கிறான். அவனுக்கு ஆதாரம் என்னவா இருக்கிறது? நாதம். எப்போ? நாதம் தோன்றிய பிறகு. நாதம் தோன்றுவதற்கு முன்பாக அவன் யாரு? நிராதாரம். அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. நாத தத்துவத்தை தோற்றுவித்த உடனே அவன் என்ன செய்யறான்? மேல இருந்து கீழே இறங்குறான். ஒரு படி கீழே இறங்குறான். இறங்கி திருப்பி என்ன செய்யறான்? சுத்தமாயை நோக்குகிறான். அப்படி நோக்குகிற போது எப்படி நோக்குகிறான்? எதை கொண்டு நோக்குகிறான்? சுத்தமாயிதான் நோக்குகிறான். எதை கொண்டு நோக்குகிறான்? நாதத்தில் இருந்துட்டு நோக்கும் போது எதை கொண்டு நோக்குவான்? ஞான சக்தியை கொண்டு நோக்குவானா? அதுதான் நாதம் தோன்றிடுச்சே. நாதம் தோன்றுவது எப்படிமா தோன்றும்? அவன் ஞான சக்தியை கொண்டு நோக்கிதான் சுத்தமாயிலிருந்து எது தோன்றுகிறது? நாத தத்துவம் தோன்றுகிறது. முதல் தத்துவம் தோன்றியாச்சு. அவன் மேல இருந்து எங்க வந்து இறங்கிட்டான்? நாதத்துக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்வான்? புதுசா படிக்கிற மாதிரி பாக்குறீங்களே. விந்து தத்துவம் தோன்றும். எப்படி தோன்றும்? கிரியாசக்தியை கொண்டு திருப்பியும் சுத்தமாயை நோக்குவான். சுத்தமாயிலிருந்து கிரியா என்ன ஆகும்? விந்து தத்துவம் தோன்றும். விந்து தத்துவம் தோன்றும். என்ன செய்வான்? அங்கிருந்து கீழே இன்னொரு படி கீழே இறங்குவான். ஒரு படி கீழே இறங்க. அப்ப இவனுக்கு ஆதாரம் எது? விந்து தத்துவம். விந்து தத்துவம் அவனுக்கு ஆதாரம் ஆயிடும். அப்ப விந்து தத்துவத்திலிருந்து என்ன செய்வான்? மீண்டும் சுத்தமாயை நோக்குவான். எப்படி நோக்குவான்? நான் ஏதாவது குழப்பறேனா? சினிமா படத்துக்கு ஏமா நான் சரியா பேசுறேன்னா அப்படிதான் கேட்டுக்கணும். சாதாரண எப்படிமா தோன்றும்? எப்படி தோன்றும்? ரெண்டு சரிசமமா பார்க்குமா பார்க்காத? ஞானமும் கிரியையும் சரிசமமா சுத்தமாயை நோக்குவான். சதாசிவ தத்துவம் தோன்றும். திருப்பி என்ன செய்வான்? அங்கிருந்து கீழே ஒரு படி கீழே இறங்குவான். அப்ப அந்த பெருமான் நாதத்துக்கு வரும்போது அவனுக்கு சிவன்னு பேரு. இன்னொரு படி கீழே இறங்கினானா அவனுக்கு சக்தின்னு பேரு. ஒரு படி கீழே இறங்கினானா அவனுக்கு சதாசிவன். அவனுக்கு ஏன் பேரு? அந்த தத்துவத்துக்கு அவன் வந்துட்டான். சொரூபத்திலிருந்து கீழே இறங்கி வர அவனுக்கு பேர் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அங்க நின்றுகிட்டு அடுத்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். உலகத்தை தோற்றுவிக்கும் போது அவனுக்கு ஒரு ஆதாரம் உண்டான்னு கேட்டா, கீழே இறங்கி தடத்த சிவத்திற்கு ஆதாரம் உண்டு, சொரூப சிவத்திற்கு ஆதாரம் இல்லை. புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் உண்மை விளக்கத்துல படிச்சாச்சு. எல்லாம் படிச்சாச்சு இல்லையா? டீக்கு டைம் ஆகி போச்சா? சரி, இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல இறைவன் ஆதாரனான்னு கேட்டா, ஒரு வகையில் அவனுக்கு ஆதாரம் உண்டு. ஒரு வகையில் அவனுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரமா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னொரு கேள்வி பின்னாடி இந்த கேள்வியெல்லாம் வருது. இந்த கேள்வியெல்லாம் பின்னாடி வருது. அதுக்காக தான் உங்களுக்கு கேட்கறது. புரியுதா இல்லைங்களா? இது இல்லாம அவனால செய்ய முடியாதா? ஏன் நாதத்துக்கு வந்து தான் செய்யணுமா? விந்துக்கு வந்து தான் செய்யணுமா? அவர் அங்கிருந்தே செய்ய மாட்டாரா? எங்கிருந்தே? சொரூப சிவமாவே இருந்து நாதம் தோன்றுச்சா இல்லையா? சொரூப சிவமா இருந்து நாதம் தோன்றுச்சா இல்லையா? தோன்றுச்சு. அதே மாதிரி சக்தி தத்துவம், சாதாக்கியம் எல்லாம் தோன்றுமா தோன்றாதா? அவன் நினைச்சா தோன்றும். அவன் ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? எதுக்கு அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வரணும்? நமக்கு எட்டாது. அவன் சொரூப சிவமாவே இருந்து எல்லாம் படைச்சு கொடுத்துருவான். புரியுதா இல்லைங்களா? சொரூப சிவமா இருந்து பெருமான் படைச்சு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா நமக்கு அவன் கீழே இறங்கி வந்து
மானுடைய சட்டை தாங்கி குருநாதனா வந்து ஏன் நான் தாயா சொல்லிட்டு இருக்கிறேனாவே இவன் பிறக்காம படிக்கிறான். வந்து சொல்லியுமே இவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் வராமல் அங்கிருந்து சொன்னா இவனுக்கு எங்க புரியும்? புரியாது. இவன் அறிவு அவ்வளவு கேவலமா இருக்கு. இவன் அறிவு அவ்வளவு கேவலமா இருக்கு. அதனால என்ன செய்யறானுங்க பெருமான் இறங்கி வரான். எவ்வளவு இறங்குறான்? எவ்வளவு நம்ம கீழே கிடக்கிறோமோ அவ்வளவு கீழே வரான். அவ்வளவு கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறான். காரணம் அவனுக்கு நோக்கம் என்னது? மேல தூக்கணும்னா, இல்லைன்னா அவன் வடிவம் தாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வடிவம் தாங்குவது நம் பொருட்டு தான். நம் பொருட்டு தான் வடிவம் தாங்குறான். வடிவம் தாங்காம அருள் செய்ய முடியாதானா? அவனால முடியும், அவனால முடியும், நம்மால முடியாது. எது? அவனை அறிவது எப்பவுமே அறியாது, எப்பவுமே அறியாது. அதுக்காக அவன் செய்யறான், இறங்கி கீழே அவ்வளவு கீழே இறங்கி வரான். எனவே இது சைவ சித்தாந்த கருத்து பின்னாடி வருது. நம்ம இங்கே எதுக்கு சொல்றோம்னா, இது ஒரு கேள்வி பின்னாடி இருக்கு. அப்போ கேட்கும் போது எத்தனாவது பாட்டு அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டு சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. கடவுட்கண்ணே, கடவுட்கண்ணே என்பது சிவசக்தி. சிவசக்தி நிலை செயல் நீ கொள், நிலை செயல் நீ கொள், நிராதாரனாய் நின்று நீ உணர்ந்து கொள்க. அவன் காரியப்படுத்துகிற முறைமையை நீ உணர்ந்து கொள்க. எனவே காலம் போல இறைவன் யாரு? நிராதாரன். இறைவன் நிராதாரன். அதனால இங்க சொன்னது மண்ணு பொயவன் இதெல்லாம் சொன்னது என்னது? ஒரு குடை உவமை. ஒரு குடை உவமை. ஒரு குடை உவமை என்னது? அதுல அந்த காரணம் காரியம், காரணம் காரியமா வர்றதுக்கு மட்டும்தான் அது உவமை. அதுக்கு மட்டும்தான் அது உவமை. மற்றபடி அதுக்கு முற்று உவமை இல்லை, முற்று உவமை இல்லை. அதை அந்த அளவில் வைத்துக் கொள்ளுங்க. எனவே சரி, முனிவர் உரை பாருங்க. அவன் உலகம் போலன்றி வாக்கு மனாதீத கோசர பொருள் ஆகலாம். முதல்ல உலகம் போல அன்றி, உலகம் வாக்கு மனங்களுக்கு எட்டக்கூடியது. பார்க்குறோம், அதனை இலக்கணத்தை வரையறை செய்கிறோம், எல்லாம் நமக்கு எட்டக்கூடியது தானே உலகம். ஆனால் அவன் யாரு? வாக்கு மனாதீத கோசரன். எனவே உலகம் போல அவன் கிடையாது, உலகம் போல அவன் கிடையாது. அவன் நிற்கும் நிலைமையும் அவ்வியல்பு ஆயிற்று. ஆம், அப்போ அவன் நிலைமை எப்படிப்பட்டது? வாக்கு மனாதீத கோசரன் அவன் தான். அவனுடைய நிலைமை என்னது? வாக்கு மனாதீதம் தான். அவனுடைய நிலைமையும் வாக்கு மனாதீதம் தான். அங்கனமாயினும் ஒருவாற்றான் ஓமையில் வைத்து உமக்கு காட்டுது. இருந்தாலும் உனக்கு ஏதோன்னு புரிகிற மாதிரி நான் ஓமையில வச்சு சொல்லி பார்க்குறேன், அப்போவாது புரியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஒரு வார்த்தானா என்னது? ஒரு வகையில் முயற்சி பண்ணி பார்க்குறேன். எதுக்கு? ஓமையில வச்சு உனக்கு புரியறதுக்கு. உலகெல்லாம் காலத்தால் காரியப்படும் என்பது எல்லோருக்கும் ஒக்கும் அன்றே. எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. உலகம் காலத்தை கொண்டு தான் என்ன செய்யுது? காரியப்படுகிறது, காரியப்படுகிறது. அது முக்கியமாக அவங்களுக்கு அது ஏற்புடையது. யாருக்கு? பௌத்தருக்கு. பௌத்தருக்கு அது ஏற்புடையது. எனவே எல்லாவராலும் ஒக்கும் அன்றே. அக்காலம் அவற்றை காரியப்படுத்துங்கால் எல்லா பொருட்கும் தான் ஆதாரமாய், எல்லா பொருட்கும் தான் ஆதாரமாய் தனக்கு ஓர் ஆதாரம் இன்றி நிற்றல் போல. இதெல்லாம் இந்த பிரித்து படிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிறது போல பழகணும். முனிவர் உரையை படித்து பழகணும். நிறைய திரும்ப திரும்ப படித்து பார்த்தா தான் இது படிக்கவே முடியும். புரியுதுங்களா? தனக்கு ஓர் ஆதாரம் இன்றி தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் நிற்றல் போல சிவசக்தியும் நிராதாரமாய் நின்றே காரியப்படுத்தும் முறைமையை உணர்ந்து கொள்க என்பதுவும். எனவே இது காலம் போல இறைவனும் நிராதாரன், இறைவனும் நிராதாரன் என்று சொல்றார். சீலம் என்பதற்கு தன்மை, சீலம் என்பது பெருமை, இந்த இடத்துல தன்மை. உலகம் போல, சீலமோ உலகம் போலனா உலகத்தினுடைய இயல்பு, உலகத்தின் இயல்பு மிக இறைவனது இயல்பு என்று சொல்லக்கூடிய சீலம் என்ற சொல்லுக்கு தன்மை என்பது பொருள். இயல்புன்னு சொல்றோமா இல்லையா? அது சரி. ஓகாரம் சிறப்பின்கண் வந்தது. எங்க வருது ஓகாரம்? சீலமோ அப்படின்னா என்னது? சிறப்பு. அதனுடைய இயல்போ அப்படின்னா சிறப்பு. இது உலகத்தினுடைய இயல்போ இறைவனுடைய இயல்போ ரெண்டு என்னது? அறிய முடியாது. உலகத்தையே அறிய முடியாது. உலகத்துக்கு சீலமோன்னு சொன்னா அது என்னது? இழிவு சிறப்பு உண்மை.
இழிவு சிறப்பு உண்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? இழிவு சிறப்பு உண்மைன்னா என்னது? சிறப்பு உண்மைன்னு ஒன்று இருக்கு, இழிவு சிறப்பு உண்மைன்னு இருக்கு. இந்த இழிவு சிறப்பு உண்மைன்னா என்னது? ஆமா, உள்ள இருக்குது வரமாட்டேங்குது, அதுதான் சிறப்பு உண்மையோ? அதுக்கு இது பொருள் இல்லையே. அதாவது சொல்றோமா இல்லையா, இவனுக்கே புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கே புரியல அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம யாரை காட்டுவோம்? படிக்கிற ஆளு. அப்ப அவன் சிறப்பு, புரியுதுங்களா? இவன் சிறப்பு, இவனுக்கே புரியல அப்படின்னு சொன்னா சிறப்பு. அப்புறம் இன்னொன்னு, இவனெல்லாம் வந்தான், இவனெல்லாம் வந்தான், அது என்னது? இழிவு. இவனெல்லாம் வரக்கூடாது, இவனெல்லாம் வந்தான் அப்படின்னு என்னது? இழிவை குறிக்கிறது. அப்போ இறைவனுடைய இயல்பு சிறப்பு, உலகம் என்பது இழிவு. இறைவனுடைய நோக்கம் என்னது? இழிவு. இந்த உலகத்தின் சீலமோ அப்படின்னு சொன்னா இதையே உன்னால அறிய முடியல. எதை முடியல? ரொம்ப இருக்கிறது கேளை தான், இதையே உன்னால அறிய முடியல. அப்ப அந்த ஓகாரம் என்னது? சீலமோ என்பது இழிவு. இறைவனுக்கு சொல்லுகிற போது சிறப்பு, இதையே உன்னால புரியல, அது எங்கேயா புரிய போகுது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதனால இங்க சீலமோ என்பது சிறப்பின்கண் வந்தது. கோலமும் உண்மை இறந்தது தழுவியது. கோலமும், கோலமும் வருதா இல்லையா? கோலமும் அப்படின்னு அந்த வருது. அந்த உண்மை என்பது இறந்தது தழுவிற்று. இறந்தது தழுவியது என்னது? இறந்தது தழுவியது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு கருத்து இங்கே என்ன எஞ்சி நிற்குது, புரியுதா இல்லைங்களா? இப்ப நான் சொன்னதுதான், அவனும் வந்தான், அவனும் வந்தான், அவனும் வந்தான், அவனும் ஒரு வருதா இல்லையா? அந்த என்னது? இறந்தது தழுவியது. இறந்தது தழுவியது. இறந்தது தழுவின்னு என்ன அர்த்தம்? அவன் மட்டும் வரல, கூட ஏதோ ஒன்று இருக்கு, இன்னொருத்தன் யானோ வந்திருக்கிறான், புரியுதா இல்லைங்களா? இன்னொருத்தன் யாரோ வந்தாதான் என்ன சொல்லுவான்? அவனும் வந்தான், அவனும் வந்தான். அப்ப கூட வந்தது யாருன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது மாதிரி இறைவனது கோலமும் அறிவார் இல்லை, கோலமும் அறிவார் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய சிறப்பையும் அறிய முடியாது, அவர் தாங்கி வருகிற வடிவத்தையும் அறிய முடியாது, அவர் தாங்கி வருகிற வடிவத்தையும் அறிய முடியாது. வடிவத்தையே அறிய முடியாதுன்னு அவர் எங்க அறியறது? அப்படி வச்சுக்கலாம், புரியுதா இல்லைங்களா? அப்போ கோலமும் என்பது இறந்தது கழுவியது. ஞாலம் ஏழினையும் என்றது உபலக்கணம். உபலக்கணம் என்னது? தொடர்பு. முழுசா சொல்லுங்க. தொடர்பு பற்றி வந்தா அதுக்கு என்ன பேரு? ஆகு பெயர்னு பேரு. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓமையெல்லாம் கரெக்டு, அருமையா சொல்லிட்டீங்க. கருத்தை சொல்லுங்க. அதான் ஓமை சொன்னா கருத்து சொன்ன மாதிரி ஆச்சு இல்ல, ஓமை சொன்னா கருத்து சொன்ன மாதிரி ஆச்சுல இல்லையா? என்னது? வெத்தலை போட்டேன், வெத்தலை போடுறேன், வெறும் வெத்தலையா போடுவாங்க? பாக்கு சுண்ணாம்பெல்லாம் சேர்த்து தான் போட்டேன்னு அர்த்தம். வெத்தலை போட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும்? பாக்கு சுண்ணாம்பெல்லாம் நீங்க சேர்த்திக்கணும், புரியுதா இல்லைங்களா? அது மாதிரி ஞானம் ஏழினையும், ஏழு உலகத்தையும். ஏழு உலகம்னா இது, ஏழு உலகம் எது? கீழ் உலகம் 7, கீழே 7 உலகம் இருக்கு, மேலே 7 உலகம் இருக்கு. சொர்க்காதி போகங்களுக்கு 7 உலகம் இருக்கு, நரகத்துக்கு 7 உலகம் இருக்கு. கீழே 7, மேலே 7, நடுவில் என்ன இருக்கு? பூலோகம், நாம இருக்கிற உலகம் இருக்கு. இப்ப பாட்டில் அதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறார், சரிங்களா? இது உபலக்கணம். எதை சேர்த்திக்கணும்? அதான் 7 உலகம் சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க சேர்த்துறீங்க? 7 உலகம் சொல்லிட்டாருல்லம்மா, அப்புறம் அது எதுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்துறீங்க? அந்த 7 உலகங்கிறது தான் உபலக்கணம். அப்படின்னா வேற எதையோ சேர்த்தணுமா இல்லையா? எதை சேர்த்துறது?
224 போகணும். இங்கே 7 தான் சொல்லியிருக்கு. கீழே 7 மேலே 7 சொன்னால் என்னாச்சு? 14 ஆச்சு. பூலோகத்தோட 15 தான் ஆச்சு. ஐயா 224 போகணுமோ? அவன் சிறப்புன்னு சொல்லும் போது சொரூபத்துக்கு போயிடலாம். நம்ம இன்னும் தர்க்கத்திலேயே இருக்கிறோம் இல்லையா? அப்போ உபலக்கணம் ஞானம் ஏழும் என்பது உபலக்கணம் என அனைத்து உலகையும் கொள்க. 224 கோணமா? 224 கோணம். இதெல்லாம் எதையுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, அறியவோ எண்ணவோ முடியாது. அப்புறம் செஞ்சவனை போய் எங்கே அறியறது? இங்கே போய் அறியறது ஒன்றும் அறியவே முடியாது. கண் அறிவு. கண் அறிவு. கண்ணுன்னா என்னது? அறிவுன்னு பொருள் செய்யணும். சரியா? எங்க வந்திருக்கு கண்ணு? கண்ணு எங்க வந்திருக்கு? இதெல்லாம் போய் இலக்கணத்தை கொண்டு போய் பாட்டில் தொலை கோடு போட்டு எழுதி வச்சா தான் தெரியும். கடவுட்கண்ணே. கடவுட்கண்ணே அப்படின்னா என்னது? கண் என்பது அறிவு. கண் என்பது அறிவு. சரி, அப்போ கடவுட்கண்ணேனா எப்படி பொருள் செய்யலாம்? சிவசக்தியின் மேல் வைத்து கூறினார். சிவசக்தியினுடைய அறிவு. பெருமானும் பெருமாடினது சிவத்தினுடைய ஞான சக்தி. சிவத்தினுடைய ஞான சக்தி. தேநீர் சாப்பிடுவோமா? தேநீர் சாப்பிடுங்க. நாங்களாம் சாப்பிட்டு